அடுத்ததாக சிறப்புரையாற்ற குன்னத்தூரிலிருந்து ராஜேந்திரன் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 11வது கருத்தரங்குக்கு அழைத்து உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை மற்றவருக்கு பகிர்ந்தளிக்க வாருங்கள் என்று அழைத்த எனது அருமை நண்பருமான பிரகாஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன் ஜோதிட சம்பந்தமாக என் சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தை வேதத்தில், அதாவது வேதத்தில் எத்தனையோ வேதங்கள் இருக்குது, அது வேதத்தில் ஜோதிடம் கண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தை தான் கண்ணுன்னு சொல்கிறாங்க, கையோ காலோ சொல்ல கிடையாது. ஏன் கண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, மனித உடம்பில் எங்கே வேதனை வந்தாலும் அந்த கண்ணு தான் கலங்கும். மிகப்பெரிய சந்தோஷம் வந்தாலும் அந்த கண்ணு தான் கலங்கும். ஒருத்தனை பார்த்தாவே சொல்லுவாங்க, கண்ணை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஏப்பா ஏன்னா ஒரு பிரச்சனையில் இருப்பியாட்டக்குது, ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அவன் கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அவனுடைய ஜாதகத்தை பார்த்தாவே போதும், அவனுடைய நிலை என்ன அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். அவனுடைய இன்றைய நிலை என்ன, அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கிறானா, சந்தோஷத்தில் இருக்கிறானா, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறானான்னு தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த ஜோதிடம் நமக்கு கடவுள்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. சரி, இந்த ஜோதிடத்தில் இன்னும் சில ரகசியங்கள் வெளிவராமையே இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, இது எங்கள் அப்பா ஜோதிடராக இருந்ததுனால எனக்கு இந்த விஷயத்தில் ஆர்வம் வந்தது. ஜோதிடத்துக்கு தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எங்கள் தந்தையார் சிறிய வயதில் இருக்கும்போது சொல்லுவார். வரைகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட சொல்லுவார். அப்போ அதனுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடாக நம்முடைய உடலுக்கு தலை தான் முக்கியமான ஒரு உறுப்பு. ஒரு விரல் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஒரு கால் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஒரு கை இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் தலை இல்லாமல் வாழவே முடியாது. யாருமே தலை இல்லாமல் வாழ முடியாது. அப்போ தலை தான் நம்முடைய உடம்புக்கு பிரதானமான ஒரு உறுப்பு. அப்போது இந்த தலையில் தான் எல்லா நவக்கிரகங்களும் ஒளிஞ்சிருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த தலையில் தான் நவக்கிரகங்கள் ஒளிந்திருக்கிறது. அது எப்படி தலையில் ஒளிந்திருக்குது அப்படின்னா, அந்த நவக்கிரகங்கள் மனிதனுக்கு மொத்தம் 9 துவாரங்கள், அதில் 7 துவாரங்கள் தலையில் மட்டும்தான் இருக்குது. சிரசுன்னு சொல்லுவாங்க. இந்த சிரசில் தான் 7 துவாரங்கள் இருக்குது. மீதி 2 துவாரம் இருக்கு, மற்ற இடங்கள் இருக்குது. அப்போது இந்த தலையில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக தான் நவக்கிரகங்களை நம்மளை கட்டுப்படுத்துது. நம்மளை நவக்கிரகங்கள் கட்டுப்படுத்துது. எப்படி அது இந்த தலை மூலமாக கட்டுப்படுது? நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன சொல்கிறோம்? உனக்கு மண்டையில் மூளை இல்லையான்னு சொல்கிறோம். எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு தவறு நடந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு கால் இல்லையா, கை இல்லையான்னு பேச மாட்டாங்க, உனக்கு மூளை இல்லையான்னு கேட்பாங்க. அறிவு அப்படின்னு பேர். அப்போ அந்த அறிவு எங்கே இருக்குது? நம்முடைய தலையில் தான் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை இப்போ இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க படிச்சிருக்காங்க. ஃபெயிலான போன குழந்தைகள் என்ன சொல்கிறோம்? வேறு எதையுமே வச்சு பேச மாட்டேன். நான் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, படி படி படின்னு சொன்னேன், நீ கேட்கல. அப்போ அந்த விஷயம் காதில் இருக்குது, காதில் இருக்குது. ஒரு விபத்து ஒருத்தர் நடத்திடுறான், பார்த்து போன்னு நான் எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அது கண்ணில் இருக்குது, அது கண்ணில் இருக்குது. இப்படி இந்த 9 துவாரங்கள் வழி, 9 துவாரங்களில் 7 துவாரங்கள் நம்ம தலையில் தான் இருக்குது. அப்போ நவக்கிரகங்கள் மொத்தம் 9 நவக்கிரகங்கள் இருந்தாலும் 7 நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் சொந்த வீடு இந்த மாதிரி இருக்குது. இந்த ராகு அதுக்கு சொந்த வீடு கிடையாது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த இடத்துல போகுதோ அந்த வீட்டை சொந்த இடமா மாற்றிக்கி. ஒரு பாம்பு இருக்குது உதாரணத்துக்கு, அந்த பாம்பு ஒரு வங்கில் பூந்துன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கபலீரம் பண்ணிடும், தனக்கானதை அது உருவாக்கிக்கு. அப்போ ஒரு வங்கில் போனால் அங்கே இருக்கிற எலியும் மற்ற ஜீவனாசிகளும் வெளியே ஓடிடணும். அது மாதிரி நவக்கிரக மண்டலத்துலேயும் ராகு எங்கே போயிருக்கோ அந்த இடத்த அவங்க கைப்பற்றிடுவாங்க, அவங்களுக்கு கீழே அதை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்க எங்கெங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கர்ம வினை. சரி, அதை பற்றி நம்ம பேச பேச உங்களுக்கு அது வந்துடும். அப்போது இந்த 9 துவாரங்களில் தலையே 7 துவாரங்களை வச்சுக்க. கண்ணு 2 துவாரம், மூக்கு 2 துவாரம், காது 2 துவாரம், வாயு 1 துவாரம். இந்த 7 துவாரங்கள் வழியாக தான் நம்மளுடைய கர்ம வினைகளை, கர்மாக்களை நாம் பயன்படுத்துகிறோம். அது நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ ஏதோ ஒன்றை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் இந்த சரி, இந்த நவக்கிரகங்களை எப்படி இதை கட்டுப்படுத்துது அப்படின்னு நாம் என் சிற்றறிவுக்கு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்கலாம், இல்லை இதுக்கு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இது எல்லாம் வந்து நம்முடைய உடம்புல 7 சக்கரா இருக்குது. 7 சக்கரா. இந்த சக்கராவும் சோதிடம் ஒன்று தான். இப்போ இந்த சக்கராவை பிரித்து கொண்டு போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது யோகான்னு கொண்டு போயிட்டாங்க. யோகா வேறு இல்லை, ஜோதிடம் வேறு இல்லை, 2 ஒன்று தான். எப்படி 2 ஒன்றுனா, ஜோதிடத்தினுடைய கண்ணே, அதாவது வேதத்தினுடைய கண்ணே ஜோதிடம் தான். அப்போ அதிலிருந்து வந்தது இது எல்லாமே. இன்னும் ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு காலத்தில் இது பிரேக் ஆகி நின்று போயிடுச்சு. இந்த ஜோதிடத்தை மட்டும் எடுத்துட்டாங்க, அந்த யோகாங்கிறது வந்து தனியாக கொண்டு போயிட்டாங்க. அது வேற. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பயன் தருங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை. ஒற்றுமைப்பாக கவனிச்சிக்கலாம். இது என்னென்னா, உங்களுடைய அறிவுக்கு புலப்படுத்தும். இந்த ஆள் சொன்னது சரியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிக்க, யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவுன்ட்டார் திருவள்ளுவர். யார் என்ன வேணால் சொல்லட்டும், உன்னுடைய அறிவு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். யார் வேணால் பரிகாரம் சொல்லலாம், அதை சொல்லாத ஜோதிடத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி கருத்துக்கள் இருக்குது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அப்போ யார் எதை சொன்னாலும் நீ நம்பாதே, அதை ஆய்வு பண்ணு. அது அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நீ யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இதுதான் ஜோதிடம். எல்லாரையும் கேட்டிங்கன்னா ஜோசியத்தை கற்றுக்கவே முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், அது யோசித்து பார்த்து கற்றுக்கணும். தன்னுடைய அறிவுக்கு புலம்படுத்தி பார்க்கணும். சொன்னதை அப்படியே நாம் ஒப்பிக்கக்கூடாது. அது ஒன்றும் சினிமா பாட்டு இல்லை, அவர் எழுதின பாட்டை நம்ம அப்படியே பாடுறது, அதை நாம் ஆய்வுபடுத்தணும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது இந்த 7 சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சக்கரா அப்படின்னு வந்தீங்கன்னா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாத, இப்போ நம்ம சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியலாம் இந்த நெற்றி புருவத்தில் தான் நம்முடைய உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடம்புல எங்கே உயிர் இருக்குதுன்னா இந்த நெற்றி புருவத்தில் தான் இருக்குது. அதனால தான் பல சினிமா படங்கள், பல தீவிரவாதிகளை இந்த இடத்துல வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஒன்று இந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணுவாங்க, என்ன நெற்றியில் தான் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஏன் நெற்றியில் வச்சு ஷூட் பண்ணுவாங்கன்னா, அங்கே தான் அவனுடைய உயிர் இருக்குது. சில நொடிகள் அவன் இறந்துடுவான், ரொம்ப நேரம் துடிக்க மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். நீங்கள் வேறு பக்கம் சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவன் இழுத்துட்டு கிடப்பான். நெற்றி புருவத்திலையும் இந்த இடத்துலையும் ஷூட் பண்ணால் அப்படியே விழுந்துருவாங்க. நீங்கள் அதை சினிமா படங்களையும் பார்க்கலாம். சில தீவிரவாதிகள் அந்த செயலை நடத்துகிற வீடியோ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் அதை உணரலாம். சரி, இப்போ வந்து இந்த நவக்கிரகம், அதாவது 7 சக்கரம் வந்து, ஒரு சக்கரவனுடைய பெயர் வந்து மூலாதாரம்னு பேர். இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடைப்பட்டத்தில் இருக்குது இந்த மூலாதார சக்கரம். அதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய சக்கரா வந்து சுவாதிஷ்டானம்னு பேர். அந்த சக்கரா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தொப்புள்லேருந்து நம்ம கையில் 3 இன்ச் தொப்புளுக்கு கீழே 3 விரல் வச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே அந்த சக்கரா இருக்குது. அது வந்து சுவாதிஷ்டான சக்கரம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சக்கரா வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொப்புளுக்கிட்ட இருக்குது, தொப்புள்ள உள்ளே இருக்குது. இது பேர் மணிப்பூரகம்னு பேர். அதுக்கடுத்தபடி இருக்கக்கூடிய சக்கரா அநாதகம்னு பேர். இந்த அநாதக சக்கரா வந்து நெஞ்சுக்குழியில் இருக்கும். பெண்களுக்கு வந்து அந்த நேர் வந்து மார்பகத்துக்கு சென்ட்ரலில் இருக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு நெஞ்சுக்குழியில் இருக்குன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய சக்கரா வந்து தொண்டை சக்கரான்னு பேர். அதுக்கு வந்து விசுத்தின்னு பேர். விசுத்தின்னு பேர். அதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய சக்கரா வந்து பார்த்திங்கன்னா நெற்றி சக்கரா. இது வந்து மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த சக்கரா. இது நெற்றி சக்கரா. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா உச்சாந்தலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குலகுலன்னு இருக்கும். அந்த இடத்துல தான் சரசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரா, அது உச்சி சக்கரான்னு சொல்லுவாங்க தமிழில். சரி, இந்த சக்கராவுக்கு மனிதனுக்கு இந்த நவக்கிரகங்களுக்கு எங்கே தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவக்கிரகங்கள் இந்த சக்கரங்களை இயக்காமல் தடுத்துடுவாங்க. இயக்காமல் சரியான சமநிலையில் இயங்காது. இயங்காமல் இருக்காது, சமநிலையில் இயங்கணும். ஒரு 4 சக்கரம் இருக்கிற ஒரு வண்டி சமமாக இயங்கணும். ஒரு சக்கரம் அதிகமாக இயங்கினா கிராஸ் ஆகிடும், நேராக பயணம் பண்ண முடியாது. அதுபோல தான் இந்த 7 சக்கரம் இயங்கினா மறுபடியும் ஒரு 24 சக்கரம் இயங்கும். இந்த 7 சக்கரம் வந்து சரியாக சமநிலையில் இயங்கும் போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 24 சக்கரம் இயக்கம். இந்த 24 சக்கரம் இயங்குனீங்கன்னா நம்ம உடம்புல 144 சக்கரம் இருக்கிறதாக சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த 144 சக்கரம் இயங்கும். அப்போ 144 சக்கரம் இயங்கினா என்ன, நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் அதான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். முதல் ஆரோக்கியம். நம்ம மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும். இப்போ மூளை எப்போ சோம்பேறித்தனம் அடையும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்போ மூளை வந்து வேலை செய்யாது சொல்லுங்கள்? என்னைக்கும் நம்ம மூளை வேலை செய்யாது. யாராவது தெரியுமா? மூளை எப்போ வேலை செய்யாது? வயிறு முட்டை சோறு திங்கன்னா மூளை வேலை செய்யாது. வயிறு நிறைய சாப்பிடவே கூடாது. கொஞ்ச நாளுக்கு இடம் இருக்கணும். நம்மளால் உள்ள ஒன்றுமே சாப்பிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. நல்ல வயிறு முட்டை யார் சாப்பிட்றாங்களோ இதுக்கு மூளை வேலை செய்யாது. எவ்வளோ நேரத்துக்கு வேலை செய்யாது? ஒரு சில மணி நேரங்கள், அது செரிமானமாக வரைக்கும், அந்த கேப் போகிற வரைக்கும் மூளை வேலை செய்யாது. அப்போ நம்ம ஜோசியம் பார்க்கும்போது நல்லா அதாவது இப்படி ஆணு திறந்தால் தெரிகிற அளவுக்கு போய் சாப்பிட்டு உட்காந்திங்கன்னா சொல்ல முடியுமா? மூளை வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. அப்போ நாம் முதல்ல வந்து மூளை வேலை செய்யணும்னா அளவாக சாப்பிடணும். அளவாக சாப்பிடணும். அளவுக்கு மீறி போய் சாப்பிட்டிங்கன்னா மூளை வேலை செய்யாது. மூளை ஓய்வு எடுக்கிற காரணம். அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. மூளை சாப்பிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொட்டாய் போடுவீங்க. தூக்கம் வரும். தூக்கம் வந்தால் இது வரைக்கும் என்ன கேட்டிருந்தீங்களோ அதெல்லாம் மறந்து போயிடும். இது வரைக்கும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது வேறு ஒருத்தர் ஒரு கொட்டாய் போட்டிங்கன்னா மறந்துட்டீங்க, அவ்வளோதான், வேலை முடிச்சது. காலையிலேருந்து இன்ன வரைக்கும் கொண்டுலேருந்து அப்படின்னு ஒரு கொட்டாய் போட்டிங்கன்னா மறந்து. அப்போ கொட்டாயும் வராமல் இருக்கணும், மூளையும் இயங்கணும்னா அளவாக சாப்பிடணும். இதுதான் முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆர்வமாக வரைய வந்து அந்த சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக கண்டுபிடிக்கும். அது ஜோசியர்கள் வந்து பூரா அறிவு சம்மந்தமான விஷயம். மூளை தூங்கிட்டால் சொல்ல முடியாது. மூளை நல்லா இயங்கினா மட்டும்தான் நம்ம எப்போவோ படித்த விஷயம், எப்போவோ சொன்ன விஷயங்கள் நமக்கு நினைவு வரும். அது தூங்கிட்டுனா பார்த்துட்டு நாம் ஒன்று சொல்லுவோம், அவைய ஒன்று சொல்லுவாங்க. ஏனுங்க இந்த பையனுக்கு மூளை தூங்கும்போது எப்படி சொல்லுவோம்னா, இவருக்கு வந்து கர்ப்பப்பை இருக்காதுங்களா அப்படிம்பாங்க. யாரை பார்த்து? ஆம்பளை பார்த்து. ஆம்பளை பார்த்து கர்ப்பப்பை இருக்காதுங்க, எடுத்துருப்பாங்களே உங்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போது மூளை தூங்குதுன்னு அர்த்தம். பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஆண்களுக்கு சொல்லுவோம். அப்போ மூளை தூங்காமல் சுறுசுறுப்பு வச்சுக்கணும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது இந்த 7 சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று மூலாதாரம், ரெண்டாவது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, நெற்றி சக்கரம், உச்சி சக்கரம். இது ஆங்கிலம் சொல்லுவாங்க, சரசரம்னு சொல்லுவாங்க இந்த சக்கரம். சரி, இந்த சக்கரவுக்கு நவக்கிரகங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து தேடி வந்துட்டு இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் அவங்களாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் தேடிட்டுலாம் வரமாட்டாங்க. இப்போ அன்றைக்கி காலையில் இருந்தோன்னா நவக்கிரகம் உங்களை ஃபாலோ பண்ணுறதா அவருக்கு வேலையா? உங்களுக்கு நவக்கிரகங்களை ஃபாலோ பண்ணுறதா அவருக்கு வேலையா? அப்போ இந்தியாவில் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 800 கோடி சில்லற பேர் மக்கள் வாழ்கிறதா சொல்கிறாங்க. அப்போ சனீஸ்வரர் குறைஞ்சி வந்து 120 கோடி பேருக்கு பின்னாடி போயிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். 120 கோடி பேருக்கு பின்னாடி அவர் போயிட்டு இருக்க முடியுமா? இல்லை புதன் தான் 120 கோடி பேருக்கு பின்னாடி போக முடியுமா? அப்போ அவர் அத்தனை பேருக்கு அவங்க கண்காணிக்க முடியாது. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடவுள் பாருங்கள் இங்கே தான் பெரிய விஷயத்தை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த சக்கரங்கள் வந்து ஏன் செயல்படாமல் போகுது? நல்லா இருக்கிற சக்கரம், இறைவன் கொடுத்த சக்கரம் ஏன் செயல்படாமல் போகுது? திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால செயல்படாமல் போகுது. திருஷ்டி தான் மனிதனை வந்து நவக்கிரகங்கள் மூலம் தாக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழி திருஷ்டி.
அப்போ ஒரு மனிதன் ஒருத்தரை பார்க்கும்போது ஒருவருடைய சக்கரம் வேலை செய்யாமல் போயிடும். அது நம்ம குழந்தையாகவும் இருக்கலாம், நம்ம மனைவியாகவும் இருக்கலாம், நம்ம தம்பியாகவும் இருக்கலாம், நம்ம அக்காவாகவும் இருக்கலாம். அது யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. அப்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க ஒரு சின்ன ஒரு லாஜி ஒன்றும் வேண்டாங்க. இந்த மூலாதார சக்கரம் யாருக்கு இயங்கலையோ அவங்க மண்ணே வாங்க முடியாது, வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் வீடே கட்ட முடியல, என்னுடைய கனவே நிறைவேறல, அந்த வீட்டு மேலே அவங்களுக்கு பெரிய ஆசை இருக்குது, ஆனால் வீடே வாழ்க்கையில் சொந்த வீடே இருக்காது. யாருக்குன்னா மூலாதார சக்கரம் வேலை செய்யாது. அடுத்தது சுவாதிஷ்டானம். இந்த சக்கரம் சரியாக இயங்கலைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கீரியும் பாம்புன்னு சொல்லுவாங்க, எலியும் பூனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த சக்கரம் இயங்கலைன்னு அர்த்தம். அதுக்கடுத்தபடி மணிப்பூர சக்கரம். இந்த சக்கரம் இயங்காது வந்து மதிப்பும் கிடைக்காது, பணம் கிடைக்காது. அவங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு கிடைக்காது, எங்கே போனாலும் பணம் கிடைக்காது. அதுக்கு அடுத்தபடி அநாதக சக்கரம். இந்த சக்கரம் இயங்கலையா அவங்களுக்கு என்ன நிலை வரும்? அவங்க வந்து யார் மேலே அன்பு வச்சாலும் இவங்க மேலே திருப்பி வைக்க மாட்டாங்க, அன்புக்காக ஏங்கி கொண்டே இருப்பாங்க. அது மனைவி அன்பாக இருக்கலாம், நண்பர்களுடைய அன்பாக இருக்கலாம், யார் மேலே வேணால் அன்பு செலுத்தலாம். இவங்க மேலே தான் அன்பு செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்து மேலே அன்பு. ஆனால் அவங்க அன்புக்காகவே ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் பாடுபட்டு போடுறேன், என்னை நினச்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன், என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படிங்கிற வார்த்தை யார் சொல்கிறாங்கன்னா அநாத சக்கரம் வேலை செய்யாதீங்க. அதுக்கு அடுத்தபடி விசுத்தி சக்கரம். இந்த சக்கரம் வேலை செய்யணும்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தொழில் அமையாது. ஒரு ஜோசியர் இந்த இந்த மாநாட்டில் அது வேணால் ரெக்கார்டாக கொடுக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இந்த சக்கரம் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்களை பேசுகிறேன். அவர் அதை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் கோயில் ஐயர், பிராமணர், வேலூர்காரரும். நானும் ஜோசி ஆஃபீஸ் தான் போட்டிருக்கிறேங்க. பக்கத்தால் ஒரு ஜோசி ஆஃபீஸ் இருக்குது. கூட்டம் வதி புளியுதுங்க. என்கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஜாதகம் பக்கம் நான் கேட்டால் நான் சொல்லும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சரியாக தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா தவிர மறுபடியும் எங்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சக்கரை இயங்காதவருக்கு தொழிலில் வருமானம் கிடைக்காது, வருமானம் கிடைக்காது. அப்போ அந்த சக்கரத்தை இயக்க வைக்கிற நம்ம ஜாதகத்தை பார்த்து எந்த சக்கரை இயங்கலைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லா சக்கரமும் சமநிலையாக இயங்காது, ஒன்று அதிகமாக இயங்கு, ஒன்று கம்மியாக இயங்கு. இதுதான் நவக்கிரகங்களுடைய வேலை. அப்போது இந்த விசுத்தி சக்கரம் யாருக்கு இயங்காமல் இருக்குதோ அவங்க தொழில் சம்பந்தமான தடைகளில் தவிழிப்பாங்க. எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, நான் ஜெயிக்க முடியல. குதிரையை வச்சுட்டு நடந்து போகிற ஆள்னு பேர். குதிரை மேலே ஏறிக்கு வந்தால் சல்லுன்னு போகலாம், அதை விட்டு போட்டு குதிரையை கையில் பிடிச்சிட்டு குதிரை மேலே ஏற தெரியாத ஆள்னு பேர். குதிரை மேலே ஏறிக்கு வரணும்ல, ஓட்ட தெரியணும்ல. அப்போது அவங்க அந்த நபர்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குதிரை இருக்குது, ஏறிக்கு வர தெரியாத மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த சக்கரா வேலை செய்யும்போது. இதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா நெற்றி சக்கரான்னு சொல்கிறோம். இந்த சக்கரை யாருக்கு வேலை செய்யலையோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க கிட்டவங்களும் தெரியாமல் வாழ்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், அவனை நம்பி மோசம் போயிட்டேன். இது வந்து ஒளி சக்கரம். ஒருத்தனை பார்த்தோடனே ஸ்கேன் பண்ணணும், உடனே அடுத்த செகண்ட் ஸ்கேன் பண்ணணும். எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னா இவனை ஒரு சில தொழிலதிபர்களுக்கெல்லாம் நான் சந்திச்சுக்கிறேன். அவங்கெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லும்போது நான் கவனிப்பேன், யார் வார்த்தை சொன்னாலும் கவனிப்பேன். எனக்கு ஒரு எங்கேயாவது ஒன்று கிடைக்குமான்னு தேடிட்டே தான் இருப்பேன். என் மைண்டே அப்படி தான், ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் இது மாதிரி நான் நிறைய விஷயங்களை ஜோதிடத்தில் சில விஷயங்களை என்னால் பண்ண முடிஞ்சது. எனக்கு வந்து தேடுறது தான் வேலை. என் வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 புக்கு இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு லைப்ரரி வச்சுக்கிறேன், அதில் ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருப்பேன். இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அதுதான் வேலை, படிச்சுட்டே இருப்பேன். என்னுடைய குருநாதர் வந்து என் மனசீகமான குருநாதர் வந்து ஜிகே ஐயா தான். இந்த சக்கரம் வேலை செய்யாத பெண்கள் வந்து அதான் அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் காதல் வலையில் விழுகிறாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட ஏமாறுறாங்க.
இந்த சக்கரா வேலை செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நான் ஒரு நபரை சந்திக்கிறேன், ஒரு பிரபல விஐபி திருப்பூரில். அவர் ஆஃபீஸில் நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ஆள் வேலைக்கு வந்துக்கிறாருன்னு, அது நீ என்ன வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல. ஒரு பையன் வந்திருக்கான், நல்லா பார்த்தா நல்லா அழகாக லட்சணமாக தான் இருந்தான். இவர் அந்த கண்ணாடி வழியாக ஆஃபீஸ் ரூமில் இருந்துட்டு உடனே அந்த ஃபியூன் வந்து சொல்கிறான், ஐயா உங்களை வேலைக்காக பார்க்குறக்கு அவர் வந்துக்கிறாருங்கன்னா வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னங்க, அப்புறம் என் கூட பேசிவிட்டு அவனை அப்படியே வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணோடனே ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. கூப்பிட்டாரு, என்னங்க கூப்பிட்டோன்னே அப்புறம் போக சொல்லிடு, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போக சொல்லிடு அப்படின்ட்டார். வேறு எதுவுமே சொல்லலை. என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு அவர் கூட பேசிட்டு, எனக்கு ஒரு பேரு கூட கேட்கல, அவருடைய படிப்பு திறனாய்வு நீங்கள் பண்ண கிடையாது, அவர் அனுப்பிச்சி விட்டீங்களே ஐயா அப்படின்னா. அவன் பார்வையும் அவனுடைய செயலை எனக்கு பிடிக்கலின்ட்டார். அவன் எனக்கான ஆளாக தெரியலின்ட்டார். அவன் எனக்கான ஆளாக தெரியல, அவனை பார்த்து எனக்கு பிடிக்கலைப்பா, அவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு ஒரே செகண்டில் அந்த ஸ்கேனிங் மூலமாக சொல்கிறார். அப்போ இந்த சக்கரா யாருக்கு வேலை செய்தோ அவங்க தான் அந்த ஸ்கேனிங் பண்ணுவாங்க. அவன் நமக்கு ஏற்ற நபர் இல்லை, இவனோட இணைந்து பயணம் பண்ண முடியாது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கும். இப்போ இதில் வந்து இந்த சக்கரா யாருக்கு வேலை செய்யாமல் இருக்காங்களோ அது குறிப்பாக பெண்களுக்கு, பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த சக்கரா வேலை செய்யலினா ஏமாறக்கூடிய வாய்ப்புண்டு. தகுதியற்ற நபர்களை நம்புறது, யாரோதுக்கிட்ட பணத்தை கொடுத்து நம்புறது, சீட்டு போட்டு ஏமாந்து போகிறது, இப்படியெல்லாம் யார் ஏமாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது அந்த நெற்றி சக்கரை யார் வேலை செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை எங்கே போனால் இயங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அர்த்தனேஸ்வரர் கோயிலுக்கு போனால் இயங்கும். இந்த ஊர் தான் அந்த நெற்றி சக்கராவுக்கான ஊர். இங்கே இருக்கக்கூடிய அர்த்தனேஸ்வரர் வழிபடும் பொழுது நல்லவன் கெட்டவன் யாருன்னு உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். வேறு எந்த கோயிலுக்கு போனீங்களும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோயிலில் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிஷனாக அந்த சக்கரை இயங்கும். சரி, அது என்ன கிழமைக்கு தரிசனம் பண்ணணும்? எல்லா நாளும் போனால் வேலை செய்யாது. இப்போ ஒரு சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா ஒருத்தர் பாடம் அடிப்பாங்க. நம்ம ஊரில் திண்ணீர் மந்திரிக்கிறது, பாடம் போடுறது, இதெல்லாம் இருக்குது பரம்பரையாகவே. அது ஒரு சித்தர் வழியே வந்த ஒரு முறை தான். அப்போது வியாழக்கிழமைக்கு போனால் சரியாகும், ஞாயிற்றுக்கிழமைக்கு போனால் சரியாகும். இந்த 2 நாள் என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய உடம்பில் 108 புள்ளி இருக்குது. இந்த 108 புள்ளி ஓப்பனாக இருக்குது, மற்ற நாளைக்கு அது ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த 108 புள்ளி எப்போ ஓப்பனாக இருக்கோ அப்போ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிஷனாக சக்ஸஸ் ஆகும். அப்போ நம்ம சாமி கும்பிட்றதே வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் வச்சுக்கிறதே காலச்சிறந்தது. அதனால தான் 108 புள்ளி சரி பண்ணுறதுனால தான் ஆம்புலன்ஸுக்கு 108ன்னு பேர் வச்சாங்க. அந்த வண்டியில் ஏற்றிட்டு போனால் 108 புள்ளி சரி பண்ணிடுவாங்க, அவனை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தான் அதுக்கு 108ன்னு பேர் வச்சாங்க. எல்லாமே ஒரு லாஜிக்காக தான் வச்சுக்கிறாங்க. சரி, அப்போது இந்த திருச்செங்கோடில் தான் வந்து நெற்றி சக்கராவை இயக்கக்கூடிய சக்தி பெற்ற இடம். இந்த நெற்றி சக்கரை எப்படி இங்கே வந்து இயங்குது அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த நிலையில் மட்டும்தான் இந்த சக்கரை ஓப்பன் ஆகும். மற்ற எந்த காலத்துக்கு ஓப்பன் ஆகும், இங்கே வந்தால் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் நிலை எப்போ வருதோ அப்போ இந்த சக்கரை ஓப்பன் ஆகும், மற்ற ஓப்பன் ஆகும். அப்போ இது ஏன் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம போய்க்கலாம், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய உச்சி சக்கரை. இந்த சக்கரை வந்து யாருக்கு பிளாக் ஆகிருக்கும் அவ எந்த கோயிலுக்கு போனாலும் தெய்வத்தை அடைய முடியாது. எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் பரிகாரமே அவங்களுக்கு வேலை செய்யாது. எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் பரிகாரம் வேலை செய்யாது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காது, முன்னோருடைய ஆசையும் கிடைக்காது. இந்த 3 பிளாக் ஆகிடும். இந்த உச்சி சக்கரை யாருக்கு வேலை செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற முடியாது. அதே மாதிரி
முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியாது, இறைவனுடைய அனுகிரகத்தையும் பெற முடியாது. அப்போ இந்த சக்கரம் வேலை செய்யும். சரி, இந்த உச்சி சக்கரம் எப்போ வேலை செய்யும்? யாருக்கு வேலை செய்யும்? யாருக்கு வேலை செய்யாமல் இருக்குதுங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது வேலை செய்யாமல் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க முன்னோருடைய யாரோ ஒருத்தர் வந்து ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தால் அந்த சக்கரம் வேலை செய்யாது. அவங்களுடைய முன்னோர்கள் யாரா ஒரு நபர் ஆத்மா சாந்தி அடையாமையோ, அவங்க பித்தர்களுடைய பூஜைகள், அதாவது அவங்களுக்கான தர்ப்பணம், திதி கொடுத்தல், இதெல்லாம் யார் செய்யாமல் இருக்கிறாங்களோ அந்த பரம்பரையில் மட்டும்தான் இந்த சரஸ்ராம் சக்கரம் இயங்காது. இப்போ நம்ம ஒரு பேச்சுக்காக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுங்களேன், நம்மளால் சமாளிக்க முடிஞ்சுன்னா அதை நாம் சமாளிக்குவோம். சமாளிக்க முடியல நாம் என்ன சொல்லுவோம்? மேலே இருக்கிறோம் பார்த்துக்குவேன், மேலே இருக்கிறோம் பார்த்துக்குவோம். யார் மேலே இருக்கிறாங்க? நம்ம முன்னோர்கள் மேலே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி நம்ம வணங்கும் தெய்வம் மேலே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி நம்ம குலதெய்வம் மேலே இருக்குது. அப்போ இந்த மூணு நமக்கு வந்து செயல்படணும் அப்படின்னா இந்த உச்சி சக்கரம் யாருக்கு செயல்படுகிறதோ அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த உச்சி சக்கரம் வந்து தான் தெய்வத்தினுடைய சக்கரம். அப்போ இந்த சக்கரம் யார் வீட்டில் வேலை செய்யுதோ அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டே வரும். கடவுள் பார்த்துக்கு வரப்பா அப்படின்னு சொல்லுவோம், கண்டிஷனாக அவனுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த சக்கரம் வேலை செய்யாதவர்களுக்கு கண்டிஷனாக வந்து இறைவனுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்காமல் இருக்கும். சரி, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே யாராவது ஜாதகம் வச்சுருந்தா கொடுங்க. யாரோ ஒருத்தர் ஒரு 1 பேஜ் ஜாதகம் வச்சுக்கிறீங்களா? இங்கே வந்துக்கிற நபர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. இருக்குங்களா? கொண்டாங்க. ஓகே, தேங்க்யூ. நான் கூப்பிட்றோம்பாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ இந்த 7 சக்கரம் வந்து இயங்கக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா, மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசன வாய்க்கும் பிறப்புறுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் இயங்காதையா திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இயங்கும். தியாகராஜர் கோயிலுக்கு போனால் போதும். வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் போனீங்கன்னா அந்த சக்கரம் இயங்கும். அங்கே தினசரி பிரதோஷ வழிபாடு உண்டு. அந்த பிரதோஷத்தில் நீங்கள் போய் கலந்துட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த சக்கரம் ஆக்டிவிட்டிஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடி இல்லை, உங்களுக்கு இல்லை, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு எடுத்துக்குவேன். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கு சுவாதிஷ்டான சக்கரம் வேலை செய்யாதோ அவங்க வந்து திருவானைக்காவல் போனால் போதும், இயங்கிடும். அங்கே போயிட்டு வந்துட்டு இயங்கிடும். அதுக்கு அடுத்தபடி மணிப்பூரக சக்கரம் இயங்காதையா திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா இயங்கும். அதுக்கு அடுத்தபடி அநாதக சக்கரம், இந்த சக்கரம் இயங்காதையா காலஸ்தி போயிட்டு வந்தால் இயங்கும். அதுக்கு அடுத்தபடி விசித்தி சக்கரம், இது இயங்காதையா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இயங்கும். அதனால தான் அந்த 5 தலங்களுக்கும் வந்து பஞ்சபூத தலங்கள்னு பேர். இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் நம்முடைய உடம்பே இயங்கிட்டு இருக்குது. அதே பஞ்சபூதமாக தான் 5 விஷயத்தை வச்சு தான் பஞ்சாங்கம், ஜோதிடம் எல்லாமே இயங்குது. அப்போது நமக்கு என்ன சக்கரம் வேலை செய்யணும்னு முதல்ல தெரியணும். அது தெரியாமல் எல்லா கோயிலுக்கு போனால் பிரயோஜனம் இல்லை. நமக்கு எந்த சக்கரம் சரியான நிலையில் இயங்கலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போது இந்த சக்கரங்கள் ஏன் பிரேக் ஆகுது, ஏன் செயல்படாமல் போகுது அப்படின்னா, திருஷ்டினால் அது செயல்படாமல் போகுது. திருஷ்டினா என்ன அப்படின்னா, ஒரு கார் வாங்கிட்டு வருவீங்க, உங்கள் பக்கத்தார் வீட்டுக்காரங்கிட்ட அவங்ககிட்ட கார் இல்லாமல் இருக்கும், சைக்கிளே இல்லாமல் கூட இருக்கலாம். அவன் வந்து பார்த்தானா அது திருஷ்டியாக பாதிக்கப்படும். அப்போ அந்த வண்டி விபத்தை அடைய பார்க்கும். நீங்கள் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு வரீங்க, ரொம்ப அழகான பெண்ணை, அந்த 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 அழகான பெண்ணை பார்க்குறவன் அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணு கிடைக்காம இருக்கலாம். அவன் பார்த்தானா அந்த திருமணத்தில் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரும். இது திருஷ்டின்னு பேர். இது மூலம்தான் இப்போ உங்களுக்கு நவகிரகங்கள் வந்து வந்து ஒவ்வொரு நாளாக ஃபாலோ பண்ண மாட்டார். அவர் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளை தட்டி விட்டுருவார்.
அப்புறம் நீங்கள் தினமும் பார்ப்பீங்க, எடுத்து வீட்டுக்காரனாக இருப்பான், ஆனால் உனக்கு முன்னாம்பா அவன் பார்த்தா உங்களுக்கு விசிறி சக்கரம் வேலை செய்யாமல் போயிடலாம். அப்போ தொழில் ஓடாது. அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, டேய் அவனை பார்த்துட்டு போனால் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டப்படாம்பாங்க. போகிற காரியத்தை அப்படியே டப்புக்குன்னு ஓரமாக பழப்பையெல்லாம் வச்சுட்டு போய் கம்முன்னு படுத்துக்கலாம்பாங்க. அந்த நபர்களை பார்க்கும்போது நமக்கு அந்த சக்கரை இயங்கிறதில்ல, நவக்கரங்களாம் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போது அந்த சக்கரத்தை பேணி பாதுகாக்கணும், சுத்தப்படுத்தணும். ஒரு சக்கரம் இருந்தால் அதுக்கு வண்டிக்கு சக்கரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆயில் வைக்கணும், கிரீஸ் வைக்கணும், அதை அப்பப்போ பராமரிக்கணும், சுத்தமாக தொடச்சி வைக்கணும். அப்போ தான் அந்த சக்கரம் இயங்கும். நாம் என்ன பண்ணுறோம்னா மேலே மட்டும் குளிக்கிறோம், அந்த சக்கரத்தை இயக்க வைக்கிற வேலையை நம்ம பார்க்குறதில்ல. அப்போது நாம் சக்கரத்தை இயக்க வைக்கும் போது மட்டும்தான் நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும். அது திருஷ்டியினால தான் அந்த சக்கரம் நிற்கிது. சரி, இந்த திருஷ்டி வராமல் பாதுகாக்கிறதுக்கு வழி என்ன? அது தினமும் நம்மளை பார்த்துட்றேன், இல்லை நாளைக்கு பார்க்குறேன், இல்லை சாயங்காலம் பார்க்குறேன். அப்போ இதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு வழி என்ன? இதுக்கான சோர்ஸ் என்ன? எங்கே போனால் இதுக்கு பிரச்சனை தீரும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த சக்கரத்தை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப வெரி வெரி சிம்பிள். உங்கள் ஜாதகத்தில் எந்த சக்கரை இயங்கலைங்கிறத கண்டிஷனாக அதனுடைய சூட்சுமத்தை நான் சொல்லித்தரேன். அப்போ எந்த சக்கரை இயங்காமல் இருக்கும் அந்த சக்கரத்தை இடத்துல அரப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரப்பு அந்த காலத்தில் பெண்கள் பூரா தேய்ச்சி குளிப்பாங்க. அரப்பும் இந்த பச்சையான அரப்பு இருக்கும், அதை உருவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்தோம் அல்லது ஆட்டாங்கல்னு சொல்லக்கூடிய அதில் போட்டு ஆட்டியோ அந்த சக்கரை இருக்கக்கூடிய இடங்களில் தேய்ச்சி விட்டிங்கன்னா திருஷ்டி போயிடும். ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல்யாணம் வீட்டில் 2 ஊஞ்ச மர குச்சி நட்டி வச்சுருப்பாங்க. ஊஞ்ச மர குச்சியை வாழைக்கு பக்கத்தால் ஓலைக்கு பக்கத்தால் ஊஞ்ச மர குச்சி இருக்கும். எதுக்கு அந்த ஊஞ்ச மர குச்சி கட்டினாங்கன்னா வர்ற திருஷ்டியெல்லாம் அது ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். என்ன திருஷ்டி வந்தாலும் அது ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். இப்போ அந்த கல்யாண வீட்டில் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் கிடையாது, பலூன் கட்டுறாங்க, ஸ்டிக்கர் விட்டுறாங்க, இதைத்தான் பண்ணுறாங்க. ஊஞ்ச மரத்தை யாருமே கட்டுறதில்ல. நீங்கள் ஒரு 25 வருடத்துக்கு பின்னோக்கி போனீங்கன்னா எந்த கல்யாண மரத்தில் ஊஞ்ச குச்சி கட்டியிருப்பாங்க, ஒரு வாதை வெட்டிட்டு கட்டியிருப்பாங்க. அது என்ன வேலை செஞ்சது அப்படின்னா திருஷ்டி பூரா நிவர்த்தி பண்ணிடும், சுத்தமாக திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் பாருங்க, யார் அரப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அந்த காலத்து பெண்கள்லாம் 100 வயது வாழ்ந்தார்கள். ஆயிலை பெருக்கக்கூடிய சக்தி அரப்பு மரத்துக்கு மட்டும்தான் உண்டு, ஊஞ்ச மரத்துக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா இங்கேருந்து முத்தூர் பக்கத்தில் அந்த கோயில் ரொம்ப பிரபலமான கோயில், மைண்டில் வரமாட்டேங்குது அந்த சாமி பேர். அது பார்த்திங்கன்னா நிறையா பேயெல்லாம் ஆடுங்க, நிறையா பேய் பௌர்ணமி இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போ அங்கெல்லாம் பேய் ஓட்டுவாங்க. அந்த கோயிலுக்கு போனாவே பேய் விலகிருப்பாங்க, கோயிலுக்கு போனால் விலகாது. அங்கே இருக்கிற அத்தனையும் ஊஞ்ச மரத்துக்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் வராது. நீங்கள் பேய் பிடிச்சிருந்தா கூட ஊஞ்ச மரம் அரப்பு தலை செய்கிறாங்களா? அரப்பனுடைய மரம். இந்த மரத்தில் தான் அந்த காலத்தில் இந்த மந்திரவாதிகளை பேய் ஓட்டுறோம்னு சொல்லுவாங்க. அவங்க ஓட்ட மாட்டாங்க, அதில் இருக்கிற ஒரு முடி பிடுங்கிட்டு போய் அந்த ஊஞ்ச மரத்தில் அடிச்சிடுவாங்க. இந்த எப்படி முடி பிடுங்கிட்டு போனால் பேய் ஓடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எப்படி தொடர்புனா அந்த மரம் நம்மளை தொடர்பு கொள்ளும். அந்த மரம் நம்மளை தொடர்பு கொள்ளும். எப்படி அந்த மரம் நம்மளை தொடர்பு கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பணக்காரர் வீட்டில் மட்டும்தான் லெட்டின் ரூம் இருக்கும். மற்ற பக்கம்லாம் காட்டு வழியாக குளம் இந்த மாதிரி கரைகளில் தான் அவங்களுடைய இயற்கை உபாதையை தீர்ப்பாங்க. கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஐயாவுக்கெல்லாம் தெரியும். ஐயாவுடைய வயசுலலாம் அப்போ பாத்ரூம் இருக்காது. அப்போ இயற்கை உபாதையெல்லாம் ஒரு மரவான இடத்துல அந்த ஊருக்குள்ளேயே அந்த இடம் தான் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே போய் குளமோ இல்லை ஒரு புறம்போக்கான ஒரு புதர்களோ இந்த பகுதியில் தான் அவங்க இயற்கையை உபாதைகளை பெண்கள் கழிப்பாங்க, ஆண்களும் அங்கே தான் கழிப்பாங்க. அப்போது நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தெரியாதனமாக
நம்ம மலம் இருக்குது பாருங்க, அந்த மலத்தில் எச்சை துப்பிடுவோம். அந்த மலத்தில் எச்சை துப்பினீங்கன்னா தொண்டை புண்ணாயிரும். தொண்டை புண்ணாயிரும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் மலத்தில் இல்லை, அடுத்த மலத்தில் எச்சை துப்பினீங்கன்னா அங்கே தொண்டை புண்ணாயிரும். அப்போ அந்த மலத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய மலம் ஒரு காந்த அலையை வெளிப்படுத்திட்டு இருக்கும். நம்முடைய எச்சை, நம்முடைய உடம்பு ஒரு காந்த அலையை வெளிப்படுத்தும். இந்த எச்சை போய் அதில் விழுகும்போது மலம் பெருசாக இருக்கும். அதனால் அந்த காந்த அலையை நம்ம தொண்டையை தாக்கிடும். அப்போ தொண்டையை தாக்குனா நம்ம பேச முடியாமல் போகும், தொண்டையில் புண்ணு வந்துடும். சின்ன வயசில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை கேட்டு பாருங்கள், அதை சொல்லுவாங்க, ஆமாப்பா அது சரிதான் அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள் நெருப்பில் போய் எச்சத்துப்ப சொல்லுவாங்க. நெருப்பில் போய் நம்மளை எச்சத்துப்ப சொல்லுவாங்க. நெருப்பில் எச்சத்துப்பினாவே சரியாயிடும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் சேரும் பொழுது இந்த ரியாக்ஷன் வரும் மாதிரி தான் அந்த காலத்தில் செய்வனையே இந்த முறையில் தான் செய்யப்படும். இந்த முறை தான் செய்வனையே. அப்போ அது மாதிரி இந்த அரப்பை போட்டு தேய்க்கும் போது நெகட்டிவானது அனைத்து நம்மளை விட்டு வெளியே போயிடும். கண்டிஷனாக குழந்தைகளுக்கு அரப்பு போட்டு தேய்ங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன சக்கரை வேலை செய்யலையோ அந்த சக்கரை இடத்துல அந்த அரப்பை நல்லா தேய்ச்சி விடுங்க. கண்டிஷனாக அந்த சக்கரை சூப்பராக இயங்கும். அதுக்கு அடுத்ததாக இப்போ ஐயா இப்போ இதுக்கான கோயிலெல்லாம் இருக்குது. எந்த சக்கரை வேலை செய்யலைன்னா அதுக்கான மந்திரங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சக்கராவுக்கான கோயிலை மட்டும் நான் சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலாதார சக்கரம். இந்த சக்கரம் வேலை செய்யலை அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கணேசன் கணபதி அப்படின்னா பிள்ளையார்பட்டி கணபதியை வணங்கணும். பிள்ளையார்பட்டி கணபதி வணங்கினீங்கனாவே அந்த சக்கரம் வேலை செய்கிற காரணம் மூலாதார சக்கரம். அதே மாதிரி அதுக்கான மந்திரங்கள் இருக்குது, அதுக்கு நிறையா இருக்குது. அது கௌரி மாதா, ஏதாவது கௌரி மாதா கோயில் இருந்தால் அந்த மாதாவை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலும் மூலாதார சக்கரை இயங்கு. சரி, இப்போ டைம் ஆகி போச்சு, எல்லாத்துக்குமே டைம் ஆச்சுக்கிறாங்க. ஐயா ஒரு ஜாதகத்தை கொடுத்துக்கிறாரு. அவருக்கு என்ன சக்கரை இயங்கலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை நம்ம கேள்வி கேட்கலாம். அவருடைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல. ஐயா அனுமதிச்சா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ரைட், ஓகே. இப்படின்னு சொல்கிறீங்க, வேண்டான்னு சொல்கிறீங்களா, வேணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டான்னு சொல்கிறீங்களா? தாராளமாக சொல்லலாம். ஊர் சொல்லலாம், பேர் சொல்லிக்கலாம். அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, ஊரை சொல்லாமல் பேரை சொல்லிட்டு வந்துடுறான், அவன் எப்படி கண்டுபிடிப்பான் பார்க்கலாம்பாங்க. அது மாதிரி ஐயா ஐயாவுடைய ஊரை சொல்லாமல் நம்ம பேரை மட்டும் சொல்லலாம், ரமேஷ். அப்போ இவருடைய சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சக்கரை வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மூலாதார சக்கரை வேலை செய்யலாம். சரி, இந்த மூலாதார சக்கரை வேலை செய்யலாம் என்ன நெகட்டிவ் வரும் அப்படின்னா, இவருக்கு நில சம்பந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நில சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. மண் மேலே பெரிய ஆசை இருக்குது, அது நிறைவேறாமல் இருக்கு. மண் மேலே மிகப்பெரிய ஆசை இருக்குது. நான் ஒரு 2 சென்ட் இடம்னாலும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு உள்ள ஒரு பூகம்பம் மாதிரி இருக்கும். ஆனால் அது நிறைவேறாமல் இன்னைக்கு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுருப்பார். 72 பிறந்துக்கிறார், 53 வருஷம் ஆச்சு. இருக்கா இல்லையா ஐயா? ஆமாம். இது இவருக்கு அந்த சக்கரை இயங்கும் போது தான் மண்ணு மனையெல்லாம் அமையும். நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த மண் மனை யோகம் அவர் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சக்கரை இயங்கலை, அதையும் நம்ம சொல்லிடலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பரிகாரம்னா செலவெல்லாம் கிடையாது. தியாகராஜ பெருமாள் தெரியுமா? திருவாரூர் தேர், பெரிய தேர். அங்கே வியாழக்கிழமை நாள் ஒரு நாள் போய் பிரதோஷ நேரத்தில் உங்கள் நாளில் முடிஞ்சது சாமிக்கு நீங்கள் ஒரு பூ வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு பன்னீர் வாங்கி கொடுத்தாலும் சரி, என்ன வாங்கி குடிக்க முடியுமோ உங்கள் சக்திக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து ஒரு தீபம் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆத்மார்த்தமாக வேண்டிடுவாங்க. இந்த சக்கரை இயங்கணும் ஐயா, நீங்கள் தான் எனக்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிஷனாக அந்த சக்கரை ஆக்டிவேஷன் ஆயிடும். உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்புறம் போயிட்டு வந்தோடனே அந்த அரப்பை தேய்ச்சி குளிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்கரை பழுதாகாமல் பார்த்துக்கலாம். என்னங்க மூலாதாரம், அதான் ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கு சென்ட்ரல் இருக்கு, ரொம்ப மையப்புள்ளி.
இந்த சக்கரை யாருக்கு வேலை செய்யல, அவங்க மண் சம்பந்தமான பிரச்சனை. ஒன்று சொத்து இருந்தால் மண் மேலே சண்டை. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இங்கே கவனப்படணும். இந்த சக்கரை வேலை செய்யாது. அண்ணன் தம்பியில் நம்பக்கூடாது. நம்மனா ராமத்தை போட்டுருவான். போட்டாங்களா? அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஏமாத்துறாங்களா சொத்து இருக்கத்துல? அவருக்கு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு இருக்குமே எந்த இதில் தொடர்பில். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை வேலை செய்ய சொத்தை அபகரிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் சொத்தை இழந்தான், மண்ணை இழந்துட்டேன், எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டேன், என் தம்பிக்காரன் அண்ணக்காரன் முடிக்கிட்டான்னு சொன்னால் இந்த சக்கரை வேலை செய்யணும்னு ரொம்ப வெரி வெரி சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே சொல்லலாம். இந்த சக்கரை யாருக்கு வேலை செய்யலையோ அவங்க கோபப்படாத இடத்துல கோபப்படுவாங்க, கோபப்படுற இடத்துல கோபப்பட மாட்டாங்க. எஸ் ஆனுவாங்களா? சொல்லுங்க ஐயா. இதுதான் அது. அப்போ நம்ம எப்போ கோபப்படணும்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் கோபப்பட்டு இருந்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனடா போடாக்கடாலுன்றான். கோபப்படாத இடத்துல இருந்தாலும் தோத்துருவோம். அப்போ இவங்களுக்கு இந்த சக்கரை வேலை செய்யாதனால மண் சொந்த வீடோ சொந்த இடமோ இவர் வாங்க முடியாது. 53 வருஷமாக போராடிட்டு இருப்பார். போராடிக்கிறீங்களா இல்லையா? என்ன? அப்போ அவர் அங்கே போனது இப்போ 53 வருஷம் ஆகுது. 53 வருஷமாக எல்லா தசை புத்தியும் பார்த்துருப்பாரு. 4ஆம் புத்தி வராமல் போயிருக்குமா? சொல்லுங்க. அப்போ ஏன் ஒரு இடம் வாங்கல? அந்த சக்கரை இயங்காதனால தான் அவர் இடம் வாங்க முடியல. சரி, அடுத்தது பேசுவோம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு மணிப்பூர சக்கரை இயங்கலை. இந்த சக்கரை இயங்கலின்னு என்ன? பணத்தை சம்பாதிக்க முடியாது. தலகலா நின்னாலும் நடக்காது. பணத்தை அடுக்கணும். சம்பாதிக்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறான். சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சா தான் ஆகணும். அப்போ எல்லாரும் சம்பாதிச்சு தான் தருவான். பணத்தை வீட்டில் பீர்வோவில் அடுக்கணும். இவரால் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சிங்களா ஐயா? கேட்டுங்க. தசாபுத்தியெல்லாம் அதுக்கு அடுத்து இது அப்பாற்பட்டு. நான் அதை குறை சொல்லல. அதுக்கு இதுக்குள்ள ரூல் இருக்குது. அதெல்லாம் பேசினா ஒரு நாள் பொழுது நமக்கு தேவைப்படும். சம்பாதிக்க முடிஞ்சுங்களா ஐயா? உங்கள் தேவை வீட்டில் அடுக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியுதா? முடியாது. அது அவரு மேலே தப்பு இல்லை. அவர் ஏற்ற வீட்டுக்காரர் அவர் இந்த இவருடைய சக்கரத்தை நிறுத்திடுறான். அதனால் அவர் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி இவருடைய குழந்தை தேவை கூட இவரால் பூர்த்தி பண்ண முடியாது. குழந்தை ஒன்று ஆசைப்பட்டு கேட்டுனா நம்ம வாங்கி கொடுக்க முடியும்னு வருத்தப்படுவார். எஸ் சார் நோங்களா ஐயா? எனக்காக சொல்லாதீங்க. உண்மைனா உண்மைன்னு சொல்ல என்னங்க. அப்போ இது இந்த சக்கரக்கள் தான் எல்லாமே இருக்குது. நான் ஆய்வு பண்ணது இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 7 ஆண்டு காலமாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணேன். கர்மா எப்போ வேலை செய்யுது, பாசிட்டிவ் கர்மா எப்போ வேலை செய்யும், நெகட்டிவ் கர்மா எப்போ வேலை செய்யும்னு அதுக்கு பேர் லாக்கிங் டைம்னு கண்டுபிடிச்சி ஒரு சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன பாவம் வேலை செஞ்சுட்டுக்குன்னு கண்டுபிடிப்பேன். 7ஆம் பாவம் வேலை செஞ்சால் தான் கல்யாணம் நடக்கும். 11ஆம் பாவம் வேலை செஞ்சால் தான் உங்கள் ஆசை நிறைவேறும். 3ஆம் பாவம் வேலை செஞ்சால் தான் வெற்றி அடை. அப்போ 3, 7, 11 எப்போ இயங்குதோ அப்போ தான் கல்யாணம் நடக்கும். எல்லா தசாபுத்தியெல்லாம் கல்யாணம் நடக்காது. ஒருத்தர் 40 வருஷமாக கல்யாணம் நடக்கலை. அப்போ அந்த பாவம் இயங்கலின்னு அர்த்தம். ஏன்னா அது உண்மை, அது இயக்கறக்கான வழி. அப்போ அவங்களுக்கு என்ன சக்கரை இயங்க, இந்த சக்கரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு இப்போ கடவுள் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருப்பான். யாருக்கு கொடுக்காமலே இல்லை. ஒரு ஊரில் மழை பெஞ்சா ஒரு வீட்டுக்கு எச்சா ஒரு வீட்டுக்கு கம்மியாகவே பெய்யுது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பெய்யும். அவன் பிரபஞ்சத்தோடு இணைந்து பயணம் பண்ணுறான். இப்போ பிரபஞ்சத்தோடு இணைந்து பயணம் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன பாவம் வேலை செய்தோ அந்த பாவ சம்பந்தமான திங்கிங் வச்சுருந்தீங்கன்னா சக்ஸஸ் 100% சக்ஸஸ். 99 கூட இல்லை, 100% சக்ஸஸ். அந்த பாவம் இயங்கிறது ஒவ்வொரு ஆண்டு ஒரு பாவம் இயங்கும். இப்போ இந்த வருஷம் 4, 8, 12 இயங்கும். இப்படி ஒன்று திரிகோணமாக தான் இயங்கும். 4 இயங்காமல் அவனால் வீடு வாங்க முடியாது. 8 இயங்காமல் அவனுக்கு அதிர்ஷ்டம் வராது. 12 இயங்காமல் சுப விரையும் பண்ண முடியாது. தெண்ட செலவு தான் பண்ண முடியும். இது என்னென்ன பாவம் இயங்குன்னு தெரியணும். அது ஒரு சப்ஜெக்ட். அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அதை நான் கண்டுபிடிச்சேன். லாக்கிங் டைம் அப்படின்னு ஒரு டைம் கண்டுபிடிச்சேன். இன்றைக்கு வரைக்கும் நான் லெட்டர் பேடில் வச்சு எழுதி கொடுப்பேன். என்னுடைய ஆஃபீஸில் லெட்டர் பேடுக்கு என் குருநாதர் ஜிகே ஐயாக்கிட்டே கொண்டு ஒருத்தர் கொடுத்துக்கிறார். என்னங்க ஐயா உங்கள் மாணவன் லெட்டர் பேடை வச்சு எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு. அது அவர் எங்கிட்ட கூட சொல்ல.
இன்னொரு சொல்லி அந்த மாணவன் வந்து என்கிட்ட சொன்னான், ஐயா உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு. சரி, அது வந்து அந்த பெருமையெல்லாம் அவருக்கே சாரும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்ததாக இவருக்கு இந்த இந்த மணிப்பூரக சக்கரம் வேலை செய்யலாம். அப்போ என்ன பண்ணணும்? திருவண்ணாமலை போயிட்டு வரணும். இப்போ திருவண்ணாமலையில் 10 லட்சம் பேர் கூடுறாங்க பௌர்ணமி அன்னைக்கு. அங்கே எங்கே என்ன நவக்கிரகம் இருக்குது சொல்லுங்கள்? அங்கே போனால் மணிப்பூரை இயங்கும், பொருளாதார நிலை மேன்மை அடைவான். அதுதான் அங்கே போயிட்டு வந்து எனக்கு நல்லா இருக்குது, கிரிவலம் வந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்த வருஷம் இந்த மாதம் கிரிவலம் போகல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, 4 மாதம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போயே தீரணும்பா. அப்போ இவர் திருவண்ணாமலை போயிட்டு வரணும். அது வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ தேர்ந்தெடுத்து போகணும். அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயங்கு. சரி, இயங்குன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் சுற்றி வந்து பஸ் ஏறணுன்னு 2 முட்டை புரோட்டா வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும். அசைவம் சாப்பிடக்கூடாது. நான் திருவண்ணாமலை ஐயா ராஜேந்திரன் ஐயா சொல்லிட்டாரு, நான் சுற்றிட்டு வந்துட்டு பஸ் ஏறிட்டு பார்த்து அந்த ஏற்ற மாதிரி கடையில் முட்டை பூண்டா போட்டிருக்காங்க, சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே, டயர்டாக இருக்குது, சாப்பிட்டா புத்துணர்ச்சி வந்துடு அப்படின்னு முட்டை போட்டால் சின்னார்னா சக்கரை வேலை செய்யாது. பழனிக்கு 10 முறை போனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அசைவத்தை விரும்பணும். இந்த கையில் பிடிச்சி படக்குன்னு இழுத்துட்டு கோயிலுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சக்கரை உள்ள நெகட்டிவானது உள்ள போனால் நின்று போயிடும். நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வந்து அடுத்த நாள் அடாடா கொஞ்சம் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னா சிக்கி போயிட்டீங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எந்த பலனும் கிடைக்காது. அப்போ அசைவத்தை தவிர்க்கணும். முதல்ல அசைவத்தை தவிர்க்கணும் இந்த சக்கரை இயங்கணும்னா. சரி, அடுத்தது இன்னொரு சக்கரை இயங்காமல் இருக்குது, அதையும் பார்த்து சொல்லிடலாம். ரொம்ப முக்கியமான சக்கரை இயங்காமல் இருக்குது பாவம். இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான வருமானம் இல்லை, சரியான தொழில் இல்லை. இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான வருமானம் இல்லை, சரியான தொழில் இல்லை. சொல்லுங்க ஐயா, எத்தனை 53 வருஷம் இப்படி இருந்தால் அவர் எப்படி சம்பாதிப்பார்? வருமானம் எப்படி வரும்? தொழிலில் தான் வருமானம் வரும். அப்போ அந்த தொழிலை இவருக்கு சரியா அமையல, சரியா இயங்க மாட்டேங்குது, சரியா இயங்க மாட்டேங்குது. அப்போ 53 வருஷமா வராத புத்தியா, வராத திசையா? ஏன் செக்கு மாடு மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்காரு, வளர முடியல. காரணம் தொண்டை சக்கரை இவருக்கு இயங்கல. இவருடைய திறமை வெளியே போக மாட்டேங்குது. ஜோசியம் பார்க்குறீங்களா இல்லை வேற ஆர்வலரா? நீங்கள் ஜோசியரா ஆர்வலரா? ஆபீஸ் போட்டுக்கலாம், சும்மா சொல்லும்போது சூப்பராக கூட்டம் வரும். ஆபீஸ் போட்டால் ஒருத்தனும் வரமாட்டான். ஆபீஸ் போட்டால் கூட்டம் வராது. இவருக்கு எல்லா திறமையும் இருக்கும். ஜோசியத்தில் அத்துப்படை, அதாவது சுடர் விளக்காயானும் தூண்டுகோல் வேணும். பெரிய எண்ணெய் ஊற்றி வச்சு திரும்பி போட்டால் தீப்பொட்டினா வேஸ்ட். அது மாதிரி இவர் என்னதான் பண்ணாலும் அந்த விசித்தி சக்கரை இயங்காமல் இவருக்கு தொழில் அமையாது. இவர் ஜாதகம் தான் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் சரியான வருமானம் இல்லாதவர், சரியாக தொழில் நடத்தாதவர், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது தசா புத்தி இதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. இதுக்குள்ளதான் இருக்குதுங்கிறது நான் 7 ஆண்டு காலமாக ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். இது மாதிரி 10,000 ஜாதத்தை பார்த்துட்டேன், ஒரு ஜாதகம் நான் பார்க்குவேன். 10,000 ஜாதத்தை ஆய்வு பண்ணி தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது கற்பனையாகவோ இல்லை எனக்கு வாய்க்கு வந்ததோ நான் உளரல. நீங்கள் என்ன இருந்தாலும் வாய்க்கு வந்தால் உளர்றாருப்பாரு. இதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு சில புக்குகளை வச்சுருந்தார் அந்த காலத்தில். அதில் பாதி கரையாக நின்று ஓடிச்சு. எங்கள் வீடு கூரை வீடாக இருந்ததுனால அதில் ஏதோ ஒரு சிலதை வச்சு நான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சேன். ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரிஞ்சது, அந்த இடத்த போய் தேடி போயிட்டேன். வாங்க மேலேயே வாங்க, மேலேயே வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க. ஆ இது வரைக்கும் 6 தொழில் பண்ணி அனைத்திலையும் தோல்விங்கிறார். அப்போ இது வரைக்கும் இவர் பார்த்த ஜோசியர் இவருக்கு எப்படி வழிகாட்டியிருப்பாங்க? ஃபேக்ட்ரி. அப்போ இவரே கிட்டத்தட்ட ஜோசியர் ஆகிட்டார். என்னால் எதுவுமே செட் ஆகலை, அப்படி தான் நினைங்க. எவன் சொல்கிறதையும் நம்ப முடியல, அப்படி தானே? ரமேஷ் சொல்லுங்க ரமேஷ். பொதுவாக 6 பேர் வச்சாவே அடுத்த ஊர் வரைக்கும் பேர் தெரியும். பொதுவாக 6 பேர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஆள் வந்து அடுத்த ஊருக்கு போய் கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த ஆள் தெரியும்பாங்க. அப்படி இருந்தவரே ஜெயிக்க முடியல.
காரணம் இந்த சக்கரா வேலை செய்யும். நீங்கள் உடனடியாக சிதம்பரம் நடராஜரை போய் பாட்டுவாங்க. வியாழன் ஞாயிறு சரிங்களா? முடிஞ்சால் இன்னொரு சில ட்ரிப்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு டைம் இல்லை சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். தண்ணி குடித்தா தாகம் தீரும்னா தெரியாது, குடித்தா தான் தெரியும். இப்போ தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கிறேன், அது தண்ணி குடிங்க தாகம் தீர்ந்துன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கா, அது எப்படி தீரும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது, போனால் தான் உணர முடியும். இதை பௌத்தி விரைவில் நாங்கள் உங்களுக்கு முழுசாக சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். இதை இந்த எப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இவருக்கு இந்த சக்கரை இயங்கலை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதுக்கு ஒரு கணித சூத்திரம் இருக்குது. நான் ஒன்றும் பெரிய ஞானியெல்லாம் கிடையாது. நான் ஒரு சில சூத்திரங்கள் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இப்படி இருந்தால் அது இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் இப்படி இருக்குது, அப்படி இருந்தால் அப்படி இருக்குது, அவ்வளோதான் பார்த்தோன்னே சொல்லலாம். அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இந்த மூலாதார சக்கரை யாருக்கு வேலை செய்யாமல் இருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமை இல்லை. சொல்லுங்க ஐயா, மகிழ்ச்சி இல்லைங்கிறா, தொந்தரவில்லை, சரி பரவாயில்ல, அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, பரவாயில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கிறது கூட பிரச்சனை. அப்போ என்ன சுமக்கிறது பிரச்சனை? மொத்தம் நம்மளை எது சுமக்குது? நாடு சுமக்கும். தாய் கர்ப்பத்தில் சுமப்பான். வீடு வாங்கி போட்டிங்கன்னா வீடு சுமக்கும், நிலம் வாங்கினீங்கன்னா நிலம் சுமக்கும், வாகனம் வாங்கினீங்கன்னா வாகனம் சுமக்கும். இந்த நாளில் மனைவி வாழ்க்கையில் மனைவி சுமப்பான். இது நான் இந்த ஒன்று வந்தால் இந்த மூணு போயிடும். உயிர் உள்ளதெல்லாம் வந்ததுன்னா உயிரற்றது போயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ இவருக்கு வந்து உயிர் உள்ளது கிடைச்சிச்சு. அப்போ நல்ல மனைவியாக இருப்பான், ஆனால் நல்ல வீடு இருக்காது, நல்ல நிலம் இருக்காது. சொல்லுங்க ஐயா, வீடு இல்லை, அவ்வளோதான் சுமக்கிறது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒரு பக்கம் நிழல் அப்படின்னா இன்னொரு பக்கம் இருள். இதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த சக்கரங்களை நம்ம புனிதப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், அதுக்கான மந்திரங்களை சொல்லணும், அதுக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த தொழில் சக்கராவுக்கு போனால் ஒரு சாமி சொல்லிடலாம். அந்த சாமியை கும்பிடுங்க, வீட்டில் ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் கும்பிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவாக ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது, நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நான் சாயங்காலம் கூட போட்டு கேட்கலாம். இதுக்கு விஷ்ணு மாயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் இருக்குது விஷ்ணு மாயா கோயில். அங்கே போனீங்கன்னா இந்த சக்கரை ஆக்டிவிட்டி அந்த சாமி படத்தை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடி ராதே கிருஷ்ணா, என்னங்க விஷ்ணு மாயா தாராளமாக வைக்கலாம். அந்த ஃபோட்டோ இவருக்கு தான், எல்லாத்தையும் கிடையாது, இவருக்கு தான் சொல்கிறேன். விஷ்ணு மாயா கேரளாவில் அந்த சாமி இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா நெட்டில் போய் டவுன்லோடு பண்ணி கூட நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கலாம். அந்த சாமியை வந்து தீபம் போட்டு நீங்கள் கும்பிடலாம். அதுக்கு அடுத்தபடி ராதே கிருஷ்ணா, ராதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷ்ணு மாயா ஒன்று, ராதே கிருஷ்ணா. யசோதான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணன் வளர்த்தின தாய் யசோதா. அந்த அம்மா படம் கிடச்சுன்னா வாங்கி வச்சுங்க. இந்த மூணைத்தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். எங்கேயாவது ராதே கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க, ராதே கிருஷ்ணா இருந்தால் போயிட்டு வாங்க, ராதே கிருஷ்ணா இருந்தால் போயிட்டு வாங்க. போது வேறு ஒன்றுமே வேண்டாம். புல்லாங்குழல் வச்சுருக்கக்கூடிய ராதாவும் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசுத்தி சக்கரம் வேலை செய்கிற காரம் பண்ணிடும். உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். சரிங்களா?